நேயர்களே வணக்கம். நிதி ஆயோக் இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் உதயமாகியிருக்கிறது. இதனது தலைவர் பாரத பிரதமர் எக்ஸ் அபிஷியோ மெம்பர் என்று சொல்வார்கள். யார் பாரத பிரதமரோ, இந்த நாட்டுடைய பிரதமரோ அவர்தான் இந்த அமைப்புடைய தலைவர். மாநில முதலமைச்சர்களும் இதில் அங்கம் வகிக்கிறார்கள். திட்ட கமிஷனுக்கு பதிலாக இந்த புதிய அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதிகார பரவலாக்கத்தை கொண்டு வரவே இந்த முயற்சி. திட்ட கமிஷன் ஒரு குவிந்த அதிகாரத்தோடு செயல்பட்டு வந்தது. தன்னுடைய பணிகளை சரிவர செயல்படவில்லை. எந்த நோக்கத்துக்காக முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் 1950 உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை. அதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகிய காரணத்தினால் இதை மாற்றி அமைக்கப் போகின்றோம் என்று சுதந்திர நாள் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதற்கு பிறகு கருத்துக்கள் கேட்கப்பட்டன, சில கூட்டங்கள் நடந்தன. இப்பொழுது உதயமாக இருக்கிறது நிதி ஆயோக் என்ற அமைப்பு. இது அதிகார பரவலாக்கல் அப்படின்னு சொன்னாலும் கூட அதிகாரத்தை பிரதமரின் கையில் குவிக்கவே இந்த அமைப்பு கொண்டு வரப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. இது பழைய கல் புதிய முந்தையில் அப்படிங்கிற விமர்சனமும் எழுகிறது. இல்லை இல்லை, இதனது நோக்கம் அதுவல்ல. ஒரு கன்சல்டேட்டிவாக மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய வளர்ச்சியை, மாநிலங்களுடைய பங்களிப்போடு ஒரு தேசிய திட்டமிடலை கொண்டு வருவதே இதனது நோக்கம் என்று அரசாங்கம் சொல்கிறது. இதனது நோக்கம் அதிகார பரவலாக்கலா இல்ல குவியலா, இதனது பணி, இதனது அமைப்பு, இது பற்றிய பல கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இவற்றையெல்லாம் விரிவாக பேச இருக்கின்றோம். இது சார்ந்த மேலும் சில பின்னணி தகவல்களை விரிவாக விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். திட்டக்குழு கொள்கை குழுவாக மாற்றப்பட்டிருக்கிறது. திட்டக்குழு என்றால் என்ன? பிளானிங் கமிஷன் அப்படின்னா என்ன? 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது எந்த திசையில் பயணிப்பது, எந்த திசையில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது என்ற ஒரு குழப்பம் இருந்து வந்தது. இதற்காக இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு பார்த்தார். ரஷ்யாவில் 1920 ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? திட்டக்குழு என்று ஒன்று கொண்டு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு செயல்பட்டு கொண்டிருந்தார். அதே போல இந்தியாவிலையும் 1950 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. 1951 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. சீனாவிலையும் இதே போல கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவை பார்த்துட்டு இந்தியாவை பொறுத்தவரை திட்டக்குழு அப்படிங்கிறது அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, திட்டமிடுறது. முதல்ல இந்தியா முன்னேற்ற பாதையில போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும், நாம எங்க போனோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுவாங்க திட்டக்குழு. நம்ம கிட்ட என்ன இயற்கை வளங்கள் இருக்கு, என்ன மனித வளங்கள் இருக்கு, எந்த துறையில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது, என்ன திசையில் நாம் பயணிக்கணும், எவ்வளவு வேகத்துல பயணிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்து கொடுக்கும் திட்டக்குழு. திட்டக்குழுவை பொறுத்தவரை பிரதமர் தான் தலைவர். திட்டக்குழுவுக்கு ஒரு டெபுட்டி சேர்மன் இருந்து வந்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தோடு அது முடிவுக்கு வந்துவிட்டது. பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது, அதாவது நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக ஆன பொழுது அந்த டெபுட்டி சேர்மன் பதவி காலியாகத்தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மான்டெக் சிங் அலுவாலியா நமக்கு தெரியும் காங்கிரஸ் தரப்புல. இப்பொழுது திட்டக்குழு நீதி ஆயோகாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆபீஸ் வெளியே தான் நிக்கிறோம், போர்டு கூட மாத்திட்டாங்க. ரொம்ப வேலை ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம சொல்லலாம். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, டாப் டவுன் அப்ரோச் இருக்கக்கூடாது, பாட்டம் அப் அப்ரோச் இருக்கணும். டாப் டவுன் அப்ரோச் மேலிடத்துல முடிவெடுத்துட்டு கீழே வரைக்கும் செயல்படுத்த சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்துறது, அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது. இதனால பெரிய பலன்கள் ஒன்றும் கிடைக்காது. பாட்டம் அப் அப்ரோச் இருக்கணும். அதாவது முடிவெடுக்கும் பொழுதே, ஒரு கோல் செட் பண்ணும் பொழுதே எல்லாரையும் கலந்து ஆலோசித்து எது முடியும், எது முடியாது, எது நம்முடைய நோக்கம் என்று ஒரு கோலை செட் பண்ணணும். அதற்காகத்தான் எல்லாரோடவும் மீட்டிங் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை வெளியிட்டார். ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, இது வெறும் ஒரு பெயர் மாற்றம் தான். காங்கிரஸ் கொண்டு வந்ததை காலி பண்ணிட்டு நரேந்திர மோடி புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன் வைத்தார்கள். இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் உண்மையிலேயே அதாவது அதிகாரத்தை பிரித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது உண்மை கிடையாது, அதிகாரத்தை குவிக்கவே இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சாங்க. மக்களுக்கு ஒரு குழப்பம் எழுந்துள்ளது. உண்மையிலேயே நீதி ஆயோக் என்பது, அதாவது கொள்கை குழு என்பது பிரதமரிடம் அதிகாரம் குவிக்கவா அல்லது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவா என்று மக்கள் மனதில் சந்தேகம் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. விவாதிப்போம் விரிவாக. நிதி ஆயோக், இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற போர்டு கூட அகற்றப்பட்டு நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. பணியும் மிக வேகமாகவே இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் கேள்வி எழுந்திருக்கிறது, இதனது நோக்கம் அதிகாரத்தை பரவலாக்கவா குவிக்கவா? இதனது செயல்பாடுகள் குறித்த சில விமர்சனங்களும் எழுந்திருப்பதால் விரிவாக விவாதிப்போம். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன்,
பாரதிய ஜனதாவின் திரு கல்யாணராமன், பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணையக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் ஆகியோரோடு இந்த விவாதத்தை நாம் நடத்த இருக்கின்றோம். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய திரு கனகராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு தான். திட்டக்கூடிய செயல்பாடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு விமர்சனத்துக்கு உள்ளால தொடர்ந்து நீண்ட காலமாகவே இதனது செயல்பாடு குறித்த பல கேள்வி எழுந்திருக்கிறது. இதனது செயல்பாட்டில் உங்களுக்கு கூட காங்கிரஸ் கட்சிக்கு கூட பெரிய அளவுக்கு விமர்சனம் இருக்கிறது, திருப்தி கிடையாது. இது மறுசீரமைக்கணும், மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தும் கூட என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அதற்கான பணி செய்யப்படுகிறது, மாற்றி அமைக்கிறதுக்கான பணியை இந்த அரசாங்கம் செய்கிறது. ஏன் எதிர்க்கிறீர்கள்? நீங்க உடன்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இது ஒரு அப்போசிஷன் ஃபார் த சேக் ஆஃப் அப்போசிஷன் என்று தானே புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்போசிஷன் ஃபார் த சேக் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி எதிரி கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. எங்களுடைய இது எப்படி இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. ஆளுங்கட்சியா இருக்குச்சே இன்சூரன்ஸ் பில் ஆதரிச்சோம், இப்பயும் ஆதரிக்கிறோம். எதையா நாங்க ஆளும் கட்சியா இருக்குச்சே ஆதார் கார்டு ஆதரிச்சோம், இன்றைக்கு ஆதார் கார்டு கொண்டு வந்த முறைகளை வேணா எதிர்க்கிறோம். நான் இந்த உங்க இதுலயே சொல்லியிருக்கேன், பழைய கல்லு பழைய மொந்தன்றதோட நீங்க விட்டீங்க. இன்னைக்கும் பழைய கல்லு பழைய மொந்த புதிய லேபிள். இட்ஸ் நாட் ஈவன் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். பாட்டில் கூட மாத்துறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்க? ஓல்டு வைன் ஓல்டு பாட்டில் நியூ லேபிள். மோடியுடைய மார்க்கெட்டிங் வித்தையில இது ஒன்று, அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இதுல ஒண்ணும் புதிது கிடையாது. மாற்றங்களை விரும்புகிறோம். அதாவது மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமான மாற்றமாக இருக்க வேண்டும். இவர் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல பேரு நித்தி, எனக்கு வாயில கொண்டு அயோகா, நித்தி ஆயோக். அதுலயும் பாருங்களேன் ஹிந்தியை தெரிவிச்சிருக்காரு. பிளானிங் கமிஷன் இருக்கும்போது கூட அந்த போர்ட்ல கூட யோஜனா ஆயோக் இங்க பாருங்க, கொஞ்சம் வேணா பாருங்க. அதுல இருந்து அவங்க நித்தி ஆயோக்னு ஹிந்தியில இங்கிலீஷ்ல போட்டா கூட யோஜனா ஆயோக்னு இருந்தது. நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் யோஜனா ஆயோக்னு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா போன முறை அப்படி இருந்தது. ஆனா இன்று இந்தி திணிப்பா இதெல்லாம் செய்யறாங்க. செய்யட்டும், எனக்கு புரியல, மக்களுக்கு புரிந்தா சரிதான். அதாவது மக்களிடம் புரிய வைக்கும் வகையிலே மக்கள் புரியாங்க. டீசென்ட்ரலைசேஷனை பத்தி பேசுனீங்க. டீசென்ட்ரலைசேஷன் அடியிலிருந்து மேல்தட்டு. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல வில்லேஜ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்து, ஸ்டேட்ல இருந்து சென்டருக்கு போறதா முன்னையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ இன்றைக்கு மட்டும் புதிதாக இன்னைக்கு ஒண்ணு கேட்டா சீஃப் மினிஸ்டர் மட்டும் தான் சேர்த்துட்டு இருக்காரு. முன்ன டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் கிராமங்களை சேர்த்து கேள்வி. பிளானிங் கமிஷன்ல இருந்ததா? பிளானிங் கமிஷன்ல மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்ததா? இந்த நித்தி ஆயோக்ல மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க, இந்த மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. பிளானிங் கமிஷன்ல வெறும் மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசால் யார் யாரெல்லாம் நியமிக்கப்படுறாங்களோ அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. எனும் பொழுது பெடரலிசம் இங்க வருது. இல்லதாங்க, பெடரலிசம்ன்றது அடித்தட்டிலிருந்து மேல்தட்டு வரைக்கும் வரணும். கிராமங்களில் இருந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில கொண்டு வந்தோம். எந்த பிளானிங் கமிஷன் ஆதரிக்கிறீங்களோ அந்த பிளானிங் கமிஷன்ல எவ்வளவு வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தாங்க? வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ், வில்லேஜ் கன்சல்டன்ட். அதாவதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் 12,524 வில்லேஜ் இருக்கு. வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா அங்க கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுடைய கொள்கை. நீங்க வந்து அப்போல் பண்ற பிளானிங் கமிஷன்ல இதெல்லாம் ஏன் செய்யலன்னு கேக்குறேன். இல்ல அது கொண்டு வர முடியாதுங்கிறேன். 12,524 வில்லேஜஸ் கொண்டு வந்த வில்லேஜ் கொண்டு வரணுமா? கன்சல்டேஷன் ப்ராசஸ்ன்றது ஒண்ணும் கேட்டா இதுல வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல இதற்கு மேல் இருக்கிற இதுல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்களா ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கப்படாத லூட்டினன்ட் கவர்னர் வச்சிருக்காங்க. ஏன் அங்க சீஃப் மினிஸ்டர் கொண்டு வரல? இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன் பாண்டிச்சேரியில் இருக்க சீஃப் மினிஸ்டர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? டெல்லியில இருக்க சீஃப் மினிஸ்டர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? இப்படி இவர்களுக்கு எல்லாமே ஜனநாயகத்திற்கு முரணாக, ஜனநாயகத்திற்கு எதிராக லூட்டினன்ட் கவர்னர் கொண்டு வந்தார். இவரு அப்படி மாற்றங்களை கொண்டு வச்சு ஜனநாயக முறையில் கொண்டு வரணும்ல. திரு கல்யாணராமன், இந்த விமர்சனங்களை தாண்டி இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தலைவலி வந்தால் மாத்திரை சாப்பிடணும், தைலம் தேய்ச்சிக்கணும், தலையே வெட்டுவதா? அது ரொம்ப தமாஷான ஒரு விஷயம். நண்பர் நாராயணனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த விஷயத்துக்குள்ள போனாருன்னு தெரியல. ஏதோ பேசுறாரு. நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள வரேன். திட்ட கமிஷன்ன்றது வந்து ஒரு இறக்குமதி சரக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சோசியலிஸ்ட் ரெஜிம்ன்ற பேர்ல வந்து எதா இருந்தாலும் உடனே ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணிக்கணும் அப்படின்னு பொருட்களை மட்டும் இல்ல, ஐடியாலஜியை கூட நேரு இறக்குமதி பண்ணாரு. சொந்த சரக்கு அவர்கிட்ட இல்லாததால
அதனுடைய விளைவு தான் வந்து இந்த திட்ட கமிஷன்ன்றது. அதே திட்ட கமிஷன் செய்யப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகள்ல எத்தனை முறை வந்து இந்த திட்ட கமிஷன் பங்கன் ஆகாம போயிருக்கின்றது நாராயணனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 6 அகேஷன்ஸ்ல சுத்தமா பங்கன் ஆகாம போச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், போன ஏப்ரல், அதாவது 2013 ஏப்ரல் 30ஆம் தேதி இவர்களுடைய மாண்புமிகு மன்மோகன் சிங் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு இது அப்சல்யூட், இதை வந்து மாத்தணும் அப்படின்னு. நான் சொல்லல, சிதம்பரம் கூட அந்த மன்மோகன் சிங் சொல்லிருக்காரு. கடைசி கூட்டம் மே 1ஆம் தேதி நடக்குது, இந்த கடைசி கூட்டம் திட்ட கமிஷன். அப்போ அவர் 3 அப்சர்வேஷன் சொல்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ். அது ஒண்ணு, உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி கற்பனையே இல்லையா, பார்வை இல்ல, பிளானிங் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்ல, நீங்க வந்து ஒயிட் எலிபென்ட் மாதிரி இருக்கீங்க, நல்லா திங்குறீங்க, டெலிவரன்ஸ் பண்ணல, வளர்ச்சிக்கான எந்த விதமான திட்டங்களும் உங்களால வகுக்க முடியாது. யார் சொல்றா? பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பதவியை விட்டு விலகிறதுக்கு 16 நாளுக்கு முன்னாடி சொல்றாரு. இது வந்து இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த திட்ட கமிஷன் என்பதை வைத்துக் கொண்டு 20 மெம்பர் இருப்பாங்க. அதுல 20 மெம்பர்ல 8 பேர் கேபினெட் மினிஸ்டர்ஸே இருப்பாங்க. அதுல அப்புறம் அந்த டெப்டி செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி, இந்த செக்ரட்டரி எல்லாத்தையும் போட்டு நிரப்பிடுவாங்க. நிரப்பிட்டு ஒரு 500 எக்கானமிஸ்ட் என்ற பேர்ல கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சிருப்பாங்க. அவனுக்கு எக்கானமி தெரியுதோ இல்லையோ, அவன் தான் இந்த நாட்டுடைய எல்லா பிளானிங்கும் போட்டு தருவான். அதுல ஒரு பிளான் சொல்றான், அப்போ வந்து ஈஸியா புரிஞ்சிடும். வெனிசுலால வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணணும், க்ரூட் ஆயில் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. 60 நாள் ஆகும் அங்க இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு, பேங்க்வர்ல இருந்து. சாரி, என்ன 60 நாள் ஆகும். அதுக்குள்ள வந்து பிரைஸே மாறும். இந்த திட்ட கமிஷனுடைய அடிப்படை எப்படி இருந்துச்சு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த சமுதாயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த தமிழ் இந்த நாட்டுடைய வளங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும், அதை வந்து உபயோகப்படுத்தணும். இதானே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. என்னுடைய துறை இருக்கு இல்லையா, ஷிப்பிங் துறை. ஷிப்பிங் துறையில வந்து 1.3 மில்லியன் ஜாப்ஸ் இருக்கு உலகம் முழுக்க. அதை வந்து ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 2 நாட்டுக்கு தான் இருக்கு, ஒன்னு இந்தியாவுக்கு, பிலிப்பைன்ஸ்க்கு. ஆனா என்னுடைய துறைக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி கூட கிடையாது. இல்ல, அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இருக்கக்கூடிய குறைபாடுகளை யாரும் மறைக்கல, காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் உட்பட. அதற்காக ஆனா அப்படியே விட்டுட்டு தீர்வாங்கிறதா கேள்வி. ஒரு இடைவெளி எடுக்கணும், ரொம்ப சுருக்கும். இந்த சூழ்நிலையில இந்த என்டையர் மெக்கானிசமே வந்து செல்லரித்து போன மெக்கானிசமா இருக்கு. இதை தூக்கி போடுவதுதான் நல்லது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர், இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நம்ம தூக்கி போட்டு நீ லேப்டாப் லெவலுக்கு வந்திருக்கோமோ, அந்த மாதிரி தூக்கி போட்டாதான் புதிய விஷயங்கள் கொண்டு வர முடியும். மற்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசுறேன். இந்த நிலையத்தில் ராமகிருஷ்ணனுடைய முதற்கட்ட பார்வைகளை சார்ந்து கேட்க வேண்டியிருக்கிறது. இருவேறு பார்வைகள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜகவோட கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி, இது தனியார் பங்களிப்பை, தனியாருடைய இன்ஃபுளுன்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு முயற்சியோ, இதுல வந்து இந்த ஒரு மெக்கானிசத்துல தனியாரும் கொண்டு வர முயற்சி நடக்கிறது எனும் பொழுது தனியாருடைய பங்களிப்பை இந்த ஒரு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் அதிகரிக்கிறதுக்கான முயற்சியோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். நீத்தி ஆயோக் இனி நாம் எல்லாரும் பழகிக் கொள்ள வேண்டிய பெயர். நீத்தி என்றால் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நாட்டுடைய செயல்பாடுகளை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு தான் திட்ட கமிஷனுக்கு பதிலாக இருக்கிறது. இதை பாரத பிரதமர் தலைமையேற்று நடத்துவார். மாநில முதலமைச்சர்களும், அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் அங்கம் வகிப்பார்கள். இதுதான் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இது எந்த ஒரு பயனையும் தரப்போவதில்லை என்றும், இது அதிகாரத்தை குவிக்கக்கூடிய செயல் என்றும், பிரதமருடைய கையில் குவிக்கக்கூடிய செயல் என்றும், அரசாங்கம் அதிகாரத்தை பரவலாக்குவதுதான் எனது நோக்கம் என்கிறது. இதுதான் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய திரு கனகராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். மாநில அரசாங்கங்களுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங்ல முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உங்களுடைய கட்சியினதாகவும் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதற்கான ஒரு முயற்சியாக ஏன் பார்க்க கூடாது? இதனது எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸாக தலைமை பாரத பிரதமரிடம் இருந்தாலும் கூட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் அங்கம் வகிக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏன் பார்க்க கூடாது திரு கனகராஜ்? இல்ல, இந்த நோக்கம் அதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் அது பிரச்சனை இல்லை. நீங்க முந்தைய மாற்றுறதன் மூலமாக மட்டும் சரக்கினுடைய தன்மை மாறிவிடப் போவதில்லை. இப்ப உதாரணமாக நீங்க வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல நீங்க இந்த விஷயத்தை பேச முடியும், அதை நீங்க கணக்கில் எடுக்க முடியும். நீண்ட நாட்களாக மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய வரி வருவாயை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு செல்கிறது.
அதுல வெறுமனே 29% தான் கொடுக்குது. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கிறது, அதுல முதலமைச்சர்கள் அங்கம் வகிக்கிறாங்க. ஆனால் ஒரு சடங்கு போல நடக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல அதிகபட்சம் 2 முறை கூடுது. அதுல முதலமைச்சர்களால் ஒரு அறிக்கையை வாசிக்கிறத தாண்டி ஒரு கன்சல்டேட்டிவ் ஒரு சூழ்நிலை இல்ல என்னும் பொழுது இந்த ஒரு பிளானிங், இந்த ஒரு நிதி ஆயோக் ஆனது வருஷத்துக்கு பல முறை கூடி விவாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஏன் தராது? இல்ல, நீங்க பாராளுமன்றம் 100 நாள் நடக்கணும்னு நடக்க மாட்டேன்னது, பாராளுமன்றத்தையே கழிச்சிட்டு வேற ஒரு அமைப்பை கொண்டு வந்துருமா? இதுக்கு முன்னால திரு கல்யாணராமன் அவர்கள் பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன், இறக்குமதி சரக்குன்னு. பாவம், அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல. ஏதோ நியோலிபரல் பாலிசி என்னது, ஒரு சோசியலிசத்திற்கு எதிர் மனோநிலை அவருக்கு இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு போய் வெளிநாட்டு சரக்குகளைத்தான் நீங்க இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் பேசியதை விட வெளிநாட்டு பாராளுமன்றங்களில் நம்முடைய பிரதமர் பேசியதுதான் அதிகம். வெளிநாட்டு மூலதனம் வான்னு சொல்றாங்க, வெளிநாட்டு முதலாளி வான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற போது அதை ஏதோ இது சம்பந்தம் இல்லாத இது வெளிநாட்டு சரக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது மட்டும் வெளிநாட்டு சரக்கு இல்லையான்னு. ரெண்டாவது, பெருசை தூக்கி போடுறது இல்லை. எனக்கு கவலையெல்லாம் என்ன இருக்குன்னா, பெருசை தூக்கி போடுறேன் பழசை தூக்கி போடுறேன்னு பாராளுமன்றத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோ, இந்த ஜனநாயகத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோங்கிற கவலை இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை என்ன? ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு அவசியம். இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க மீதி விஷயங்களுக்குள்ளா மத்தியில் இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கடந்த காலம் என்பது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு ஏன் ரஷ்யால இருந்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை ஏன் அடாப்ட் பண்ணாங்க? ஒரு பின்தங்கிய நாடு, வெவ்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை கொண்ட நாடு. இன்றைக்கும் கூட நாட்டினுடைய பல பகுதிகளில், ஏன் இந்த தமிழ்நாட்டையே நீங்க எடுத்துக்கங்களேன், சென்னையை சுற்றி ஏராளமான தொழில்கள் வரும். ஆனால் அதற்கு அடுத்த பெரிய நகரமாக இருந்த மதுரையில் கனரகத்தூரில் எதுவும் வராது. இப்ப தூத்துக்குடியில இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். ஆனா தூத்துக்குடியை ஒட்டி வருமே தவிர கயத்தாறு பக்கம் வராது அல்லது திருச்செந்தூர் பக்கம் வராது. காரணம், மூலதனம் எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே மட்டுமே போகும். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது இந்த மூலதனத்தை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பது என்கிற நோக்கத்தோடெல்லாம் அது செயல்பட்டது. வெறுமனே நிதியை பிரித்து கொடுப்பது மட்டும் அதனுடைய நோக்கம் கிடையாது. இன்னொன்னு, இந்தியாவில் நீங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே ஒரு சுதந்திரம் பெறுகிற நாட்டில் இந்த நாட்டினுடைய அத்தியாவசியமான தொழிலை கொண்டு வருவது, உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வருவது போன்ற விஷயங்களுக்கு அது சொன்னது. நீங்க குறைபாடு இருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறது எந்த வகையிலும் சரியில்லை. நான் இப்போதும் சொல்ல விரும்புறேன் திரு கல்யாணராமன் அவர்களுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம பேசலாம். நீங்க ஃபார்மை மாற்றுறதுனால இல்ல, வடிவத்தை மாற்றுவதனால இல்ல, நீங்க அதனுடைய உள்ளடக்கத்தை மாற்றுவது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே மாநில அரசாங்கங்களுக்கு நீங்க கொடுக்கிறது இந்த காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மண்ணெண்ணெயில கை வைக்காதீங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்டுதான் நீங்க முடிவெடுக்கிறீங்களா? அதையெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான அந்த கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை மாநில முதலமைச்சர்களும் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த அமைப்பு கொடுக்காதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மீண்டும் வரை உங்களுடைய முதற்கட்ட கருத்தா புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ராமசேஷன் கிட்ட அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இந்த திட்ட கமிஷன் 1950 உருவாக்கப்படும் பொழுது 8 அம்சங்கள், இதற்கு 8 அப்ஜெக்டிவ் சொல்லப்பட்டது. வறுமையை ஒழிப்பது, இண்டஸ்ட்ரியலைசேஷனை ஊக்குவிப்பது, நிறைய தொழில்களை பெருக்குவது அப்படின்னு. இன்னைக்கும் கூட வறுமை மிகுந்த நாடுகள்ல நமது நாடு ஒரு பிரதான நாடாக இருக்கிறது. இண்டஸ்ட்ரியலைசேஷன்லயும் இன்னும் நம்ம அடையாத பல இலக்குகள் இருக்கின்றன. பொழுது இந்த திட்ட கமிஷன் தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அடைய தவறிவிட்டது. ஆக ஒரு ரீலுக், அதை மறுபார்வை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக பார்க்க வேண்டுமா, இல்ல ஒரு தவறான முடிவா பார்க்கிறீங்களா திரு ராமசேஷன்? கட்டாயம் இல்ல, இது கட்டாயமா அதை தான் பார்க்கணும். இந்த பிளானிங் கமிஷன் ஆரம்பிச்சப்ப ஃபர்ஸ்ட் 3 ஸ்பெல் 4 ஸ்பெல் ஒழுங்கா நடந்தது. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வேணும்னாங்க, ஒயிட் ரெவல்யூஷன் வேணும்னாங்க. இந்த பிளானிங் கமிஷன்ங்கிறது என்ன? இட்ஸ் பிராட் பிளானிங் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. பட்ஜெட்டுங்கிறது என்ன? 1 year பிளானிங். இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பிளானிங் கமிஷன் லாஸ்ட் ஒரு 10 years ஒன்னும் கான்கிரீட்டா அச்சீவ் பண்ணல. இதுதான் ஃபேக்ட். இந்த பிளானிங் கமிஷன் could not even sit for so many times. இந்த சிட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் ஆகி ஒண்ணுமே பண்ணல, கான்கிரீட்டா பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த பிளானிங் கமிஷனை ரீவேம்ப் பண்றோம். ரீவேம்ப் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? ஒன்னு, we will bring in the state as a consultative federalism அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய வெல்கம் ஸ்டெப். ஏன் இதை நான் சொல்ற விரும்புறேன்னாக்க, இப்ப கிரீன் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சொன்னாங்க.
அரிசிக்கு ஒரு கிரீன் ரெவல்யூஷன், பஜ்ராக்கு ஒரு கிரீன் ரெவல்யூஷன், வீட்டுக்கு ஒரு கிரீன் ரெவல்யூஷன். இந்த மாதிரி விதவிதமான பயிர்களுக்கு விதவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கவங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு எப்படி ஸ்டேட் வைஸா அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அவங்களால. சோ டெஃபினெட்லி பாட்டம் அப் அப்ரோச் தான் இதுல ஒர்க் ஆகும். இப்ப சார் சொன்னாரு, அமெரிக்க நாராயணன் சொன்னாரு, இது பாட்டம்ல இருந்து வரணும், கிராமத்துல இருந்து வரணும். அந்த கிராமத்து ஸ்டேட் இஸ் சப்போஸ் டு நோ ஆல் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸ்டேட் அவங்க கீழே என்ன வில்லேஜ்ல என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எடுத்துட்டு போய் சென்ட்ரல்ல சொல்லி பிராட் ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு போய் ஃபிட் பண்ணணும். இதுதான் பிளானிங் கமிஷனோட ஜாப். இதுல பெடரலிசம்ல சிஎம்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்து பெரிய பெரிய ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வாஸ் நெவர் ஃபங்க்ஷனல், ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அண்ட் ஸ்டேட்ஸ் டிடன்ட் ஆல்சோ பிலீவ் தட் பிளானிங் கமிஷன்ல இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு. இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் இட் வாஸ் சென்ட்ரல் ஸ்கீம். இந்த சென்ட்ரல் ஸ்கீம்னு சொல்லும்போது இதுல நமக்கு ரோலே கிடையாது அப்படிங்கறத விட்டுட்டு இப்ப நமக்கு அதுல ரோல் இருக்கு. திஸ் இஸ் ஹவ் தி ரோட் மேப் மஸ்ட் பி தேர் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, இதுல இந்த பெடரலிசம் கொண்டு வந்ததுனால இட் கெட்ஸ் தி ரீஜனல் பிளேவர். டெல்லியில உட்கார்ந்துட்டு கன்னியாகுமரியில் இது வேணும்னு டிசைட் பண்ண முடியுமா? இல்ல மும்பை அவுரங்காபாத்ல டிசைட் பண்ண முடியுமா? வெஸ்ட் பெங்கால்ல டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. புரியுது. கூட்டாட்சியை வலுப்படுத்தக்கூடியது வரவேற்கத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்றீங்க. இதற்கான அம்சங்கள் ஏற்கனவே திரு கனகராஜ் சொன்னது போல சும்மா தேசிய வளர்ச்சி குழு இருக்கிறது, என்டிசி இருக்கிறது, அதற்கும் முதலமைச்சர்கள் அங்கம் வகிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறது? அதையெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு பதிலாக புதிய அமைப்பு இதுதான் தீர்வாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திரு கல்யாண்ராமன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க டைம் திரு கல்யாண்ராமன் பட்டியலிட்டது போல இல்ல திரு ராமசேஷன் பட்டியலிட்டது போல இதை மாற்றி அமைக்கணும், சீரமைக்கணும், இது சரியா இல்ல. இன்னைக்கு இந்த அரசாங்கம் நரேந்திர மோடி இல்ல பல மாநில அரசுகள் இந்த பிளானிங் கமிஷன் மீது போயிருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் மீது என்ன விமர்சனங்களை வச்சீங்களோ, அது போகணும் மாறணும்னு வச்சீங்களோ, அதே தான் நீங்களும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க மாற்றவும் எதுவும் செய்யல, புதுசா வரும்போது எதிர்க்கவும் செய்யறீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த திட்ட கமிஷனுக்கு அதாவது திட்ட கமிஷன்ல மாற்றங்களே வரக்கூடாதுன்னு நாங்க சொல்ல. உலகத்துல மாறாதது மாற்றங்கள் மட்டும்தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாற்றங்கள் கொண்டு வருதோ, ஏன் தனியார்கள் அதுல கருத்து கேட்பதோ அவர்கள் பங்கு பெறுவதையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அதாவது ஏதோ இந்த மாற்றம் இதுவரைக்கும் மோடி செய்தது ஏதாவது ஒண்ணுத்துல பெயரை தவிர ஸ்வச் பாரத் ஆரம்பிச்சாரு, என்ன நடந்திருக்குன்னு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெயர் மாற்றங்கள் மட்டுமே நடக்கிறது. உங்கள்கிட்ட தான் வரேன், சீரமைக்கப்படணும் மறுசீரமைக்கப்படணும் அப்படிங்கறதா உங்களுடைய கோஷமாக இருந்தது. நீங்களும் செய்யல, அதை செய்ய எதிர்த்தது இந்த அரசாங்கம் ஒன்று செஞ்சா இல்ல இது ஒரு பழைய கல்லு பழைய லேபிள் தான் வேற அப்படிங்கிறீங்க. ஏன் மாற்றி அமைக்கல? மாற்றவில்லை என்பது தவறு. நீங்க எடுத்துக்கொண்டு இல்ல, மறுபடியும் சொல்றேன், மாற்றவில்லை என்று நீங்கள் கூறுவது தவறு. பல மாற்றங்கள் திட்ட கமிஷன் 1950க்கும் திட்ட கமிஷன் 2014க்கும் நிச்சயம் முக்கியமான மாற்றம். கிராமங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய இன்புட் இல்லாம பிளானிங் கமிஷன் பெரிய அறிவுஜீவி மாதிரி நேருவுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னாலும் நீங்க இதை பத்தி பேச வேண்டிய அறிவே கிடையாது. இதை கொண்டு வர அறிவில்லை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நேருவுக்கு இது அறிவுஜீவி, நீ நேருவை விட பெரிய அறிவுஜீவியா இருக்கலாம். ஆனால் தயவு செய்து இல்ல, நான் அப்ப குறுக்கிட விரும்பல, உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நேருவை விட நீங்கள் அறிவுஜீவியாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு தவறில்லை. ஆனால் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது, அதுல தெளிவாக சொல்கின்றேன். ஆனால் இவர்கள் கொண்டு வருவது, இப்ப நீங்க கேட்டீங்களா சீஃப் மினிஸ்டர்ஸ் பேச வாய்ப்பு இருக்கானு, இன்னையிலேருந்து ஒரு வருடம் கழித்து பேசுவோம். நான் இன்றைக்கு பந்தயம் கட்டுறேன், எத்தனை முறை சீஃப் மினிஸ்டர் இந்த புது ஏதோ ஒன்று பேர் சொல்ற நித்தி ஆயோக், அதுல
எத்தனை முறை உட்கார்ந்து பேசுறோம் நாங்க பாப்போம். தேசிய வளர்ச்சி குழுமம் NDC இருக்கிறது. தமிழ்நாடு ஆமா, எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கப்புறம் எப்படி நடந்து வந்தாரு எல்லாம் நமக்கு அதை பத்தி ஏற்கனவே ஒரு விவாதம் வந்து அதை பத்தி நான் மறுபடியும் உங்களை விவாதிக்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துல முதலமைச்சர் குறிப்பிட்ட நேரத்துல 10 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வேண்டுமா கூடாதா? இல்ல எதை பற்றி பேசினா தமிழக முதலமைச்சர்? ஏன்னா நீங்க தமிழக முதலமைச்சர் கொண்டீங்களா, எதை பத்தி பேசினாரு, எதை பத்தி பேசணும், எவ்வளவு நேரத்துல பேசணும், எல்லாத்துக்கும் நான் இப்ப பேசிக்கிட்டே போனா நீங்க விட்டுருவீங்களான்னு. அதனாலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லுதான் நடைமுறை, நியாயம், தர்மமும் கூட. சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் நீங்க உட்காந்துக்கிட்டு எல்லா அமைச்சர்களோ இல்ல மற்றவர்களோ ஏன் சட்டசபையே சரியா நடத்த கனகராஜ் குறுக்கிடுது நீங்க கோஹெட் சார் ரொம்ப சுருக்குமார் சரி. இல்ல அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நீங்க பினான்ஸ் கமிஷனுக்கு மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கு. ஆனா இந்த நவீன தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு என்ன விஷயத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்பதை உட்பட பிளானிங் கமிஷன் தீர்மானிக்க ஆரம்பிச்சது. சோ அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை யூபிஏவுக்கு அது ஏய்ந்து போனது. அதனால அவங்க சரின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்பால் சில விஷயங்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முந்திரா போர்ட்டுக்கான அனுமதியை அது மறுத்தது, அது கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அது என்விரான்மெண்ட் கன்சர்னை முன் வச்சு பண்ணுச்சு. இப்ப இது கலைக்கப்பட்ட பிறகு கட்டாயம் முந்திரா போர்ட் வரப்போகுது. நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம பேசிட்டோம். அப்போ முந்திரா போர்ட்டினுடைய ப்ரொமோட்டர் கௌதம் அதானி அவர்கள், நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சி என்பது உலகம் முழுவதுமே இப்ப சஸ்டைனபிள் குரோத்தை பத்தி தான், நீடித்த வளர்ச்சியை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எனவே பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு ஹேர்டலா இருக்கிறதெல்லாம் இவங்க மாத்துறாங்க. உண்மையிலேயே இன் கண்டென்ட் நீங்க மாத்தணும்னா அதை ஏன் இதை கான்ஸ்டியூட் பண்றது இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூட் பண்றதுல உங்களுக்கு இடையில ரகுராம் ராஜன் ஒரு கமிட்டி, அவங்க பிளானிங் கமிஷன் எதெல்லாம் பண்ணணும், நிதியை எப்படி பிரித்து கொடுப்பது என்பது குறித்தெல்லாம் அவர் ஒரு ரிப்போர்ட்டை சொன்னார். இப்ப அதிலேயே கூட ஒரு ஒன்றுபட்ட கருத்து வர முடியல. இப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் எங்களுக்கு நாங்க வளர்ச்சியை அடைந்து விட்டோம் என்பதற்கு எங்களுக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக ஒரு நாகரிக உலகம் என்பது வளர்ச்சி பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதியில இதை சேர்த்து இழுத்துட்டு போறதுதான். சோ அதுக்கானதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் அது சரி. ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் எழுந்திருக்கிறது, இது உருவாக்கப்படும் பொழுதே இதை செய்யாது, இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதனது ஃபார்ம், கண்டென்ட், சப்ஸ்டன்ஸ், இதை பற்றிய பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. நேர்களே, விரிவாக பேசுவோம். இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக் என்ற ஒரு நிறுவனத்தை மத்திய அரசாங்கம் வடிவமைத்திருக்கிறது. திட்ட கமிஷன், பிளானிங் கமிஷன் போகிறது, இது வருகிறது. இதற்கு தலைமை பாரத பிரதமர், மாநிலங்களுடைய முதலமைச்சரும் இதில் அங்கம் வகிக்கிறார்கள். இது சார்ந்த பல கேள்விகள் எழுகிறது. எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இது எந்த பயனையும் அளிக்காது, மாறாக அதிகாரத்தை பிரதமரின் கையில் குவிக்கும் என்கிறது. இல்லை இல்லை, இதனது நோக்கமே அதிகார பரவலாக்கல், ஒரு பாட்டம் அப் அப்ரோச் என்பதுதான். அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கருத்து கேட்டு முடிவெடுப்பதுதான் நோக்கம் என்கிறது. நான் திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுல பார்த்தீங்கன்னா பிரதமர் இருக்கிறார், மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் அதுல அதிகம் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுல ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் இதுக்குள்ள போகும்னா ஒரு அவ்வளவு எளிமையான ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் வந்துருமா என்ன? ஒரு பார்ட்டியில என்சிக்கு எல்லாரும் போவாங்க. இது பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா, மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்குமா? அதாவது இந்த பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில 1947ல இருந்தே கிடையாது, 50ல இருந்தும் கிடையாது, 56லயும் கிடையாது, 2014லயும் கிடையாது. இதுதான் பொலிட்டிக்கல் கன்சென்சஸே கிடையாது கண்ட்ரியில. இதுதான் மேஜர் இம்பெடிமெண்ட் ஃபார் எக்கனாமிக் growth. இதான் நம்ம ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கணும். எங்க வளர்ச்சி இருக்கணுமோ அங்க வளர்ச்சி இல்லங்கிறதுக்கு காரணம் நம்மள்ட்ட ஒரு விஷன் இல்ல. இப்ப நம்ம ஒரு வீட்டை நடத்துறோம், அதுக்கு உண்டான விஷன் எப்படி கொடுக்கறாரு? தலைவர் கொடுக்கறாரு. இப்படிதான் வரவு செலவு இருக்கு, இப்படி இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் அதை அடியர் பண்றாங்க. இங்க அது இல்லையே. இப்ப இந்த சிஎம்ஸ் அவங்க எல்லாம் வரும்போது டெஃபினட்டா ஒரு கன்சல்டேட்டிவ் அப்ரோச். இப்ப யாரோ சொன்னாங்க எதுக்கு சிஇஓ அப்படின்னு.
யாருமே தலையில போட்டுக்காம என்ன வாட் இஸ் தட் பாடி இஸ் கோயிங் டு டூ, ஒரு ரடர்லெஸ் ஷிப் மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா ஒரு சிஇஓ கொண்டு வந்து அவங்க அட்மினிஸ்டர் பண்ணட்டும்ங்கறாங்க. இப்ப சொல்லி இருக்கிறதெல்லாம் வெறும் பிராட் ஃப்ரேம் ஒர்க், நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு தடவை மீட் பண்ண போறாங்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ண போறாங்களா, வாட் இஸ் கோயிங் டு பி தி சிஎம்ஸ் ரோல், வாட் இஸ் ஸ்டேட்ஸ் ரோல் என்ன டிஃபைன் பண்ணி டெஃபினட்டா இது ஒரு ரீஜனலைஸ்ட் அப்ரோச்ல இருந்து பாக்கெட் அப்ரோச் கொண்டோம். அதாவது ரீஜனல் அப்ரோச்ங்கிறது சவுத் இந்தியா முழுக்க இப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பதிலா ஒரு பாக்கெட்ல என்ன டெவலப்மெண்ட், அண்டர் டெவலப்மெண்ட், அதுக்கு உண்டான இது என்ன பண்ணுவோம், அதை எப்படி ஷோர் அப் பண்ணுவோம். இதுதான் பிராட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எனி பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் ஹேஸ் நோ அத்தாரிட்டி. அவர் சொன்னாப்ல முன்னாடி சொன்னாப்ல ஒரு அத்தாரிட்டி கிடையாது. இட் கிவ்ஸ் தி பிராட் ஃப்ரேம் ஒர்க் ஹவு தி எக்கானமி ஹேஸ் டு டெவலப். நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார இது செயல்படாது அப்படின்னு சொன்னா எதையுமே பண்ண முடியாது. நாட்டுல ஒரு புது முயற்சி வருது அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு அதை தடுக்கணும்? அது செயல்படல அப்படின்னாக்க பழசும் தான் செயல்படல, புதுசும் தான் செயல்படலன்னாக்க எதுல ஆரம்பிக்க போகிறோம்? இதுதான் இந்தியால ஒரு ப்ராப்ளம். என்னன்னாக்க தேர் இஸ் லேக் ஆஃப் ஃபாலோயர்ஷிப். லீடர்ஷிப்லாம் நிறைய இருக்கு, ஃபாலோயர்ஷிப்பே கிடையாது. இப்ப நீங்க குளோபல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாலோயர்ஷிப் அதிகம். ஒரு லீடர் சொன்னா உடனே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாத்தையும் நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஆலோசனை பண்ணி பெடரலிசம் பண்ணும்போது டெஃபினட்டா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. ஒரு டெமோக்ரஸில யாரையும் ஒரு வெரி வெரி ஹியூஜ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ போர்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி there is an evacuation procedure for the goods to go out of the country. அதே இது ஏன் மத்திய பிரதேசல இல்ல அப்படின்னு கேட்டாக்கா அது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி, அங்க இருக்காது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரும்பொழுது நம்ம அதை தடுத்து நிறுத்தி இது வந்து செயல்படாது அப்படின்னாக்க எப்படிதான் ஸ்டார்ட் பண்றது? இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணி இது போவே எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? ஃப்ரேம்வொர்க் தான் இருக்கு. திரு கனகராஜ் அவர் அளவா ஷார்ட் ரொம்ப சுருக்கமா திரு கல்யாணராமன் டீம் சில கேள்விகளை கேட்க ரொம்ப சுருக்கமா திரு கனகராஜ். இல்ல நான் என்ன கேட்கிறேன், கடைசி அவரு கரெக்டான பொசிஷனுக்கு வந்துட்டார். பெடரல் டெமோக்ரஸிலாம் சொல்லிட்டு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் சொல்லிட்டு அவர் கரெக்டா அந்த கிரக்ஸ் என்னங்கிறதுல வந்துட்டார். நம்ம ஊர்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் கிடையாது. டெமோக்ரஸிங்கிற பேர்ல அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, சொல்றதை கேட்கணும்னு சொல்றாரு. ப்ராப்ளமே என்னன்னா இதுக்கு தான் அவர் வந்தார். ஒன்று, டெமோக்ரஸி அது தன்னளவில் மிகப்பெரிய அளவிற்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்றதுக்கான ஏற்பாடு. நீங்க ஒரு தனி நபருக்கு மட்டும் அதிகாரம் இருக்கிற, இப்ப அமெரிக்கால பிரசிடென்ட்டுக்கு ஏராளமான அதிகாரம் இருக்கு. அந்த ஊர்ல ஆரம்பிச்ச சரிவத்தானே உலகம் முழுவதும் இந்த விஷயத்தை தான் திரு கல்யாணராமன் அவர்கள் எடுத்து போவார். திரு கல்யாணராமன் கேட்க இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சியும் இந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறது. இதை பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட்டிவ் அமைப்பா வைக்கிறீங்க. பிளானிங் கமிஷன் கூட சில ஒதுக்கீடுகளை செய்யறதுல சில அதிகாரம் கொண்டிருந்தது. இப்ப என்ன செய்ய போறீங்க? எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவெடுக்கக்கூடியது இதுல பல விஷயங்களுடைய அதிகாரத்தை பிரதமருடைய கையில் குவிக்க போகிறீர்கள். ஆக இது இதுதான் பரவலாக்கலாம். நிச்சயமாக ஒரு பிரதமருடைய கையில அதிகாரத்தை குவிக்கிறதுக்கு தான் இது உதவுமே தவிர இதனால் பிரயோஜனம் எதுவும் இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி. அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப தமாஷான ஒரு அப்சர்வேஷனை சொல்லிடுறேன். அதிகார குவிப்புனா என்னன்றதை பத்தி சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி நண்பர் கனகராஜ் சொல்றாரு. அதிகார குவிப்பு நடந்தது ரஷ்யாவிலும் சைனாவிலும். அந்த பாலிசி ஜனநாயகத்திற்கும் அந்த காலத்தில் ஏத்துக்கிட்டது. அதனால தயவு செஞ்சு ஜனநாயகத்தை பத்தி சமுதாயம் பார்த்துட்டு உங்களை துரத்தி அடிச்சிருச்சு. எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. என்ன அனுமானம் பண்றாங்க? இது பங்கன் ஆகாது, ஏன்னா முன்னாடி பிளானிங் கமிஷன் பங்கன் ஆகல. இவ்வளவுதான். பிளானிங் கமிஷனுக்கு வந்து பினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பெரிய சேவை வச்சிருந்தாங்க, பணத்தை பட்டுவாடா செய்வதில். இதுல வந்து முதல்ல அதை ரிமூவ் பண்ணிருக்கு. பினான்ஸ் கமிஷன் ஏற்கனவே இருக்கு, அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நடுவில் நண்பர் கனகராஜ் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னாரு.
அதாவது ரஷ்யால கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த மாதிரி அரசாங்கம் இருக்கும், கட்சி தான் முடிவு பண்ணு எல்லா விஷயத்தையும். அதே மாதிரி இங்க வந்து பிளானிங் கமிஷன் தனியா முடிவு பண்ணுது அப்படின்னாரு. அது உண்மை, அதை தான் மாற்றி அமைக்க வேண்டும். இன்னைக்கு என்னன்னா இந்த கவுன்சில் வந்து அதாவது பிளானிங் கமிஷன்ல வந்து 20 பேர் மெம்பர்ஸ் இருந்தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் மான்டெக் சிங் அவ்வளோவையா. இன்னைக்கு அந்த நிலைமை மாற்றப்படுது. 4 மினிஸ்டர் தான் இருக்க போறாங்க எக்ஸ் அபிஷியோ கெப்பாசிட்டியில. 4 கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இருக்க போறாங்க. பிஎம் இருக்க போறாரு. அதுக்கடுத்து கவர்னிங் கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் 29 சிஎம்ஸ் அண்ட் 7 லெப்டினன்ட் கவர்னர். சோ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா பிக் சங்க். அதுக்கப்புறம் ரீஜனல் கவுன்சில்ஸ். ரீஜனல் கவுன்சில் வந்து அந்த ஏரியா ஸ்பெசிபிக். இப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லா பிரச்சனைகள் இருக்கு. தண்ணீர் பங்கிடுறதுல தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் பிரச்சனை இருக்கு தண்ணி வர்றதில்ல. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து லோக்கல் அளவுல முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வகையில இது பேர்லாம் மாறி இருக்கு. ஏற்கனவே ஒரு என்டிசி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் கூட ஒரு ரீஜன் அளவுல இது வந்து அணுகிறதுக்கான முறை இருக்கு. பேர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனையை பெரிய அளவுல என்ன மாற்றப்பட்டு அனுமானத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. முதலமைச்சர்களுக்கு 20 பேர் கொண்ட கமிட்டி 50 பேருக்கு மேல் மாற்றப்படுகிறது. அதில் 35 பேருக்கு மேற்பட்டவர்கள் ரீஜனல் ஆட்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன்ல கூட பை an order of planning commission NDC இருக்கிறது. நான் சொல்றேன், ஏன்னா NDC வந்து ஒரு ரிச்சுவல்ங்க, பேருக்கு கூட. அதே போல இது சீஃப் மினிஸ்டருடைய கன்சல்டேஷன் வெறும் ரிச்சுவலா போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது வந்து அனுமானம் வெயிட் பண்ணுவோமே, அதுக்கு என்ன பொறுமை இல்லாம இருக்கீங்க? இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இல்லைங்க, இது வைப்ரண்டான மோடி அரசாங்கம். இதுவுமே கூட ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். வந்து அப்படியே தூங்கிட்டே இருக்கு. இது முக்கியமா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு டிசென்ட் இருந்தா அந்த முடிவுகள் ஒரு எடுக்கப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான பைலாஸ் இல்ல. காங்கிரஸ் உடைய கைக்கூலியாக இந்த பிளானிங் கமிஷன் செயல்பட்டது. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தையும் ஆன்டெஸ்ட் பண்ற வேலையை வந்து இவங்க தொடர்ந்து செய்தார்கள். எனக்கு நீ ஒத்து போனா, என்னோட கூட்டணியில வந்தினா, நான் சொல்ற மாதிரி இதை செஞ்சினா அதை செஞ்சினா உனக்கு தேவையான அலோகேஷன் இல்லாட்டா இல்லன்னு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இந்த ரவுண்ட முடிச்சுக்கிறேன். இஸ்ரேல் ஆரம்பிக்கும் போது $1032 அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம். இன்னைக்கு வந்து $32,140 பர் கேபிட்டா இன்கம். இந்தியா ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட $750 பர் கேபிட்டா இன்கம். இன்னைக்கு $5,400 பர் கேபிட்டா இன்கம். பிபிபி நான் சொல்றது பர்ச்சேஸ் பவர் பாரிட்டில. திட்ட கமிஷன் உண்மையாகவே செயல்பட்டிருந்தால், இந்த நாட்டுடைய வளங்களை சரியாக உபயோகித்திருந்தால், நம்ம அடைந்திருக்க வேண்டிய வளர்ச்சி, இந்த நாட்டில் இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு ஐக்கியூ லெவலுக்கு எங்கேயோ அபரிதமான ஒரு வளர்ச்சியை அடைந்து நாம் வளர்ச்சாக ஆகியிருக்க வேண்டியவர்கள், இந்த நாட்டின் வளர்ச்சியை முழுமையாக கெடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்களும் இந்த திட்ட கமிஷன் பெயரில் செயல்பட்ட நபர்களும் தான். இந்த சூழ்நிலையில விடுதலை பெறும்போது 90% வறுமை கோடு, இன்னைக்கு 22% 24% வந்திருக்கோம் அப்படின்னா முழுவதுமா தோல்வி பல குறைபாடுகள் இருக்கு. அந்த நேரத்தில் வளரலீங்க இந்த நாடு. இல்ல குறைபாடுகள் இருக்கு. ஆனா சமுதாயத்துல இருந்து காங்கிரஸ்க்கு 2 விஷயம் தேவைப்பட்டுச்சு. ஒன்னு படிப்பறிவற்ற மக்கள், 2வது வந்து ஏழைகளா இருக்கணும். அப்பதான் இவங்க வந்து எந்த காலத்திலும் ஆட்சி அமைக்க முடியும், குடும்ப அரசியல் பண்ண முடியும்னு நினைச்சாங்க. அதனால திட்ட கமிஷனை தொடர்ந்து இந்த சூழ்நிலையில மாற்றி அமைக்க போல இவர் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது பொய் பெரிய முழுமையான அரசியல் இல்லாத சில விஷயங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த பிளானிங் கமிஷன்ல கிட்டத்தட்ட 10-12 மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சர்களுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. 4க்கு மேல சீலிங் கிடையாது. எக்ஸப்ஷன் இருக்காங்க முக்கியம் இல்லைங்க. நல்லா தெளிவா புரியுங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. ஃபார்மர் பிளானிங் கமிஷன் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. இது வந்து ஒன்றுமே மாறவில்லை, பெயர் மாற்றம் ஒன்றே செய்திருக்குது. ரீஜனல் கவுன்சில் சொல்றீங்க, முன்னையும் கன்சல்டேட்டிவ் கவுன்சில்னு அவசியமா இருக்கே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க 26 பேர் இருக்கே வேலை செய்ய வேண்டாம் கமிட்டியில போடுவாங்க. 26 பேர் இல்லாத வேலை செய்யவில்லைன்னு சொல்கிறார்கள். இன்னைக்கு 51 பேரை கொண்டு வேலை செய்ய போகிறார்களா? இது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலும் கிடையாது, இது புத்திசாலித்தனமும் கிடையாது. இது மறுபடியும் வந்து ஒரு ஷோ. மோடி மாதிரி ஒரு விண்டோ டிரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய குஜராத்தியே இந்தியா கொடுத்துட்டாரு. இத மாதிரி பேசக்கூடிய தெரியும். 6 மாதத்துல பேச்சு நடந்திருக்கிறதே ஒழிய மேக் இன் இந்தியா சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு 6000 கோடி கொடுத்து அங்க போய் நிலக்கரி உற்பத்தி பண்றதுக்கு 6000 கோடி கொடுக்குது.
இல்ல ஸ்வச் பாரத் சொல்லி ஒரு முன்னேற்றம் இல்லாம அதற்கான மணி மெட்டீரியல் மென் இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. இந்த பிளானிங் கமிஷன்ல குறை இருக்கு, அதற்கு களைய என்ன செய்தீர்கள் இது வரைக்கும் சொல்லல. என்ன செய்தீர்கள்? மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இதை மாதிரி பெயர் மாற்றங்களை கொண்டு நாங்கள் செய்தோம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், கிராமங்களில் இருந்து கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஆரம்பித்தது பல மாநில அரசுகள், காங்கிரஸ் ஆளும் அரசுகள் உட்பட பிளானிங் கமிஷன் மீது அதனது செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பிச்சை பாத்திரத்தை ஏங்குற அளவுக்கு பிளானிங் கமிஷன் நிதி விஷயங்கள்ல எங்களை வைத்திருக்கிறது தமிழ்நாடு உட்பட காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட சொல்லலையா? அர்த்தமாவே ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதுல மாற்றங்கள் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. இதை பெயர் மாற்றமாய் வைத்துக் கொண்டு ஷோ காட்டுகிறார் என்பது மட்டுமே இங்கு பேச்சை வழி வேற ஒன்றும் இல்ல. நான் திரு ராமசேஷன் அவர்களையும் திரு கனகராஜ் உங்கள்கிட்ட வரும். திரு ராமசேஷனுடைய இறுதிக்கட்ட வாதம், இதுல சில குறைபாடுகள் இருக்குமே, ஆனால் அவை என்ன உங்களுடைய பார்வையில திரு ராமசேஷன்? சார், இந்த பிளானிங் கமிஷன் ஒரு பட்ஜெட் போட்டாக்க அது ஃபுல் அலோகேஷன் ஷுட் கோ அண்ட் இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். நம்ம பழைய இதுல பார்த்தோம்னா அடுத்த கேரி ஃபார்வர்டு, அதுக்கு அடுத்த கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லக்கூடாது. போக்கஸ்டா எடுத்துட்டு போய் இந்த வருஷம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 years ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் 5 years ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். இது இந்தியானோட போக்கஸா இருக்கணுமே தவிர ரீஜனலோட அடிட்டிவ் சேர்த்துக்கலாம். பட் ரீஜனல் பாக்கெட் ஒண்டி டெவலப் ஆனும் பார்க்க கூடாது. ஆஸ் அ ஹோல் இந்தியா எப்படி டெவலப் பண்ணணும், ஹவு டு பிரிங் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த அலோகேஷன்லாம் ஸ்டேட் ஷுட் யூட்டிலைஸ் இட் அண்ட் கம்ப்ளீட்லி. சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, எப்படி அந்த ஒரு மெக்கானிசம் நடக்க போகிறது அப்படிங்கறது சில குழப்பங்கள் இருக்கிறது. நிதி எப்படி ஒதுக்க போறாங்க? இப்ப முன்னாடி பிளானிங் கமிஷன் மீது ரொம்ப ஆர்பிட்ரியா நடந்துங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப கன்சல்டேட்டிவா இருக்கிறதுக்கு மாநில முதலமைச்சர்கள் நிதி ஒதுக்கீடு, ரெவன்யூ அலோகேஷன் எப்படி செய்ய போறாங்கிறது ஒரு குழப்பம் இருக்கிறது. சார், இது இந்த கிளாரிட்டி அன்லெஸ் யூ ஸ்டீவ் டோர் தி பட்ஜெட் இன்டு தி பிளானிங் கமிஷன் அதோட அப்ஜெக்டிவ்ஸோட வீவ் பண்ணாதான் இது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வில் பிகம் இது மாதிரி ஆர்பிட்ரியா தான் இருக்கும். இந்த பட்ஜெட் போடும்போது இவ்வளவு பிளானிங் கமிஷன்ல இருந்து எடுத்து போடுறாங்க, இது அலோகேஷன் இந்த போக்கஸ்ல போகுது அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவ் அதோட டோடெயில் பண்ணாதான் அது நடக்கும். இல்லன்னா நடக்கவே நடக்காது. இல்லாமல் இந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். அதாவது திரு கல்யாணராமன் ரொம்ப கரெக்டாவே ஒரு பாயிண்ட் என்ன ரைஸ் பண்ணாருன்னா, இப்படி கற்பனையிலேயே அது வர்றதுக்கு முன்னாலேயே அதன் மீது குறை சொல்ல முடியுமா? கடந்த காலத்திலே பிளானிங் கமிஷன்ல பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னார். அது கரெக்ட். ஆனா என்ன பிரச்சனைனா, கடந்த கால நடவடிக்கை தான் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். நீங்க பாராளுமன்றத்தில் அந்த ஸ்டெப்ஸ்ல குனிஞ்சு திரு மோடி அவர்கள் கும்பிட்ட போது அவர் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கிற மரியாதைக்கான அடையாளமாக சொல்லப்பட்டது. ஆனா இப்போ நீங்க அவர் வர்றதுக்கு முன்னாலேயும் அவசர சட்டத்தின் மூலமாகத்தான் நான் சொல்றேன். அதனால நோக்கமும் நான் சொல்றது, நீங்க நோக்கமும் செயலும் ரெண்டும் ஒத்து போகல அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு இப்ப அவர் மிஸ்டர் கல்யாணராமன் சொல்லும் போது கூட சொன்னாரு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அது என்ன எல்லாரும் போய் ஒரே கூப்பாடா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அது முதலமைச்சர்கள் சேர்ந்தது தானே, இதை நாளைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? சோ உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் பினான்ஸ் கமிஷன் பவர் டெவல்யூஷனை, இது பினான்சியல் பவர் டெவல்யூஷனை எப்படி பண்றதுங்கிறத அது யோசிக்கட்டும், நிதி ஒதுக்கிட்டு யோசிக்கட்டும். அதுக்கான வாய்ப்பே இங்க இருக்கு. சோ அப்படி இருக்கிற போது அதையெல்லாம் நிராகரித்து விட்டு இப்படி சொல்றது நியோலிபரல் பாலிசிஸ, நவீன தாராளமய கொள்கைகளை இந்த என்விரான்மெண்டல் கமிஷனோ அல்லது ரீஜன்ஸ்ல பின்தங்கிய ரீஜன்ஸுக்கு போறதையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வெறுமனே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான ஏற்பாடாக. கல்யாணராமன் ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. தனியாருடைய பங்களிப்பை, பாலிசி மேக்கிங்ல தனியாரோட பங்களிப்பை பற்றி மோடி பலமுறை பேசுகிறார். இதுலயும் கூட அதை நுழைக்கிறதுக்கான பல அம்சங்கள் இதுல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்லி நான் புரிய வச்சு, நான் முன்னாடியே சொன்னதுதான். என்னுடைய துறையில இந்தியால 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஒரு 5 வருஷம் பிளானிங்ல. ஆனா முடியல. ஏன்னா அதுக்கான கற்பனை இருக்கக்கூடிய நபர்கள் அங்கு இல்லை திட்டம் செய்வதில். அதனால அது போன்ற நபர்களை எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வரதுல எந்த விதமான தவறும் இல்ல. இது தனியார் மயம் அவர் கார்பரேட்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு கற்பனை உருவாக்க முயற்சி பண்றாரு நண்பர் கனகராஜ். அது உண்மை இல்லைன்றது அவருக்கு புரியணும். ரெண்டாவது விஷயம், இது அனுமானத்தின் அடிப்படையிலான விஷயம் இல்ல. கம்யூனிஸ்ட்காரங்க எப்பயுமே இதுதான் பேசுவாங்க அப்படின்றதுனால நான் பெருசா அதை பத்தி கவலைப்படல. இது 2-way கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்.
மேலிருந்து கீழே வரும் ஒப்பீனியன், கீழிருந்து மேல போக இருவரும் சேர்ந்து முடிவு செய்ய போகிறார்கள். முதல் கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிகள் மதிப்புள்ள விஷயங்கள் முடிவு செய்யப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையில் இந்த அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட போகிறது. இதை நாடு பார்க்க போகிறது. அதனால இதை பத்தி கவலையே நீத்தி ஆயோக் உருவாகி இருக்கிறது. அதிகார பரவல் தான் இதனது நோக்கம் என்று அரசாங்கம் சொல்கிறது. இல்லை, அதிகாரத்தை குவிக்க என்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். இதை தாண்டி இதனால் எந்த பிரயோஜனம் இருக்க போவதில்லை, பழைய கள் புதிய முந்தையில் என்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஒரு புதிய அமைப்பு உருவாகி இருக்கிறது. மாநில முதலமைச்சர்களும் இதில் அங்கம் வகிக்க போகிறார்கள். நிச்சயமாக இது செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம். திட்டங்கள் மிகச்சிறப்பாக தீட்டப்பட வேண்டும். நல்ல பல மாற்றங்கள் இதனது பெயர் சொல்வது போலவே நடக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். நடக்குமாங்கிற கேள்வித்தான் எழுந்திருக்க. நேர்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். நீத்தி ஆயோக் இதனது நோக்கம் அதிகார பரவல் என்ற 59%, அதிகார குவிப்பு என்று 29%, மாற்றமில்லை, புதிய எந்த மாற்றத்தையும் இது உள்ளடக்கியது அல்ல என்று 12% சொல்லியிருக்கிறார்கள். மாற்றம் இல்லை என்று 12%, அதிகார குவிப்பு என்று 29%, அதிகார பரவல் என்பது 59% பார்வையாக இருக்கிறது. இந்த பார்வைத்தான் இது செயல்பாட்டிலும் காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம். இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் மாற வேண்டும், நல்ல பல மாற்றங்கள் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக கூடாது என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கல்யாணராமன், திரு அமெரிக்க நாராயணன், திரு கனகராஜ் ஆகியோருக்கு நன்றி. அதே போல திரு ராமசேஷன் அவர்களுக்கு நன்றி. ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்தியாவில் மிக குறுகிய காலத்தில் மிக வேகமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்தித்த ஒரு துறை இருக்குமானால் அது ஐடி துறை. இளைஞர்கள் படையெடுக்கக்கூடிய கனவு துறைகள்ல அதுவும் ஒரு துறையாக இருந்தது. அது சார்ந்த விவாதம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஒரு சில நிறுவனங்கள்ல சமீபத்தில் ஒரு முக்கியமான நிறுவனத்துல பெரிய அளவுக்கான ஆட்குறைப்பு, இனி உங்களுடைய பணி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணுவோம், எங்களுடைய ஆர்கனைசேஷனை மறுசீரமைக்கிறோம், ஆகிய காரணத்தினால உங்களை பணியிலிருந்து நீக்குகின்றோம் என்று பலருக்கு இந்த ஒரு பிங்க் நோட்டீஸ் என்று சொல்வார்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு பெரிய விவாதம் எழுந்து இருக்கிறது. இதை தாண்டி சில போராட்டங்களாகவும் நடந்திருக்கின்றன. ஐடி துறையுடைய செயல்பாடு, அதனது அமைப்பு, இது சார்ந்த பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது விதிமீறிய செயலா, இது தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த பல அமைப்புகள் கொண்ட ஒரு துறையாக இது இருந்திருக்கிறதா, இல்ல அது நிறுவனங்களுடைய தார்மீக உரிமையா, அந்த நிறுவனத்தை தான் விரும்பியது போல் மறுசீரமைப்பது என்பது அந்த நிறுவனங்களுக்கு உண்டான உரிமையா, இஸ் தட் தேர் ப்ரெரோகேட்டிவ்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த ஐடி நிறுவனங்களுடைய செயல்பாடு குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த லே ஆஃப் என்று சொல்வார்கள். பெரிய அளவுக்கு தங்களுடைய ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வைபவத்தில் சில நிறுவனங்கள் இறங்கியிருக்கின்றன. இதுதான் விமர்சனங்கள் எழுப்பியிருக்கிறது, போராட்டத்துக்கும் பெற்றிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய லோக்சத்தா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு கனகராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இது பல விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஒரு வரையறைக்குள் இந்த நிறுவனங்கள் வருவதில்லை, அங்க யூனியன் கிடையாது, ஊழியர் நலன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பின்னுக்கு போயிருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல அமைப்புகள் வைத்து வருகிறார்கள். ஒரு குறுகிய காலத்துல இனி உங்களுடைய சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பெரிய அளவுக்கு பல ஊழியர்களுக்கு இந்த ஒரு பிங்க் நோட்டீஸ் கொடுப்பது அப்படிங்கிறது சரி. அதுக்கு முன்னாடி வேலை அப்படின்னா என்னன்னு நான் விளக்க விரும்புறேன். வேலைங்கிறது ஒருத்தருக்கான உரிமையோ இல்ல ஒரு நிறுவனம் அளிக்கிற பிச்சையோ கிடையாது. அது ஒரு வாய்ப்பு. அது ஒரு நிறுவனத்துக்கும் ஊழியர் 2 பேருக்குமான வாய்ப்பு. ஊழியர் அவருடைய திறமையை வச்சு பொருள் ஈற்றத்திற்கு அது அவருக்கு வாய்ப்பு. உங்களால எனக்கு இந்த வேலை நீ கொடுன்னு நான் டிமாண்ட் பண்ண முடியாது. உங்க வேலையை நான் செய்வேன் நாளையில இருந்து என்னால டிமாண்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு ஊழியரை வச்சு பொருள் ஈட்டுறதுக்கு அந்த நிறுவனத்திற்கு வாய்ப்பு. 2 பேருக்குமே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு வேலைங்கிறது. இதை விட சிறந்தது எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த வேலையை விட்டு போவேன். அதே மாதிரி இவரை விட சிறந்தவர் இன்னொருத்தர் இருக்கார், இவர் சரியில்லைன்னு அந்த நிறுவனத்துக்கு தோணுச்சுன்னா அவரை வெளியில அனுப்புறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி எனக்கு வெளியில வேலை தேட எல்லா உரிமையும் இருக்கும்,
அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் வெளில தள்ளுறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கனகராஜ் உங்களுடைய முதற்கட்ட பார்வையும் இது சார்ந்து கேட்க வருகின்றேன். அதாவது அவர் சொன்னாரு, எந்த கம்பெனிலையாவது அவங்க கான்ட்ராக்ட் போடுற போது நீ 5 வருஷத்துக்கு என்கிட்ட வேலை பார்க்கலைன்னா, 5 வருஷத்துக்கு முன்னால நீங்க வேலையை விட்டு போனாங்கன்னா இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும்னு கான்ட்ராக்ட் போடப்படுது. ஆனா எந்த நிறுவனமாவது 5 வருடம் வரை உன்னை வைத்திருப்பேன் என்று கொடுப்பது கிடையாது. சோ ஒருதலை பட்சமானது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா வளர்ச்சிகள் வாய்ப்புகள் குறித்தும் பேசுகிற போது அது ஏதோ பொருளீட்டுகிற விஷயம் கிடையாது. மனித சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் நீங்க பேசுற விவசாய வளர்ச்சினாலும் தொழில் வளர்ச்சினாலும் சேவைத்துறை வளர்ச்சினாலும் அதை நோக்கி தான் போறோம். நீங்க என்னன்னு விட்டுட்டு அதை பற்றி கவலைப்படாமல் என்ன நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்படுதோ அதை விட்டுட்டு இடையிலேயே நீங்க தொழிலை மட்டும் பாதுகாப்பது, ஜனங்களை எல்லாம் இப்படி விட்டு விடுவது என்பது சரியல்ல. எனவே ஆரம்பத்திலே நீங்க சொன்னது மாதிரி நீங்க இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில் போராட்டம், ஜனநாயகம், அதன் அடிப்படையிலான சட்டங்கள், அந்த சட்டங்களை மீறுகிற போது அதில் தலையிடுகிற நீதிமன்ற அமைப்பு என்று இது விரிவடைந்தே வந்திருக்கிறது. ஆனா ஒரு துறையில் அந்த தொழில் வர வேண்டும் என்பதற்காக எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பது அது ஒரு அராஜகம் இல்லையா? நான் நினைச்சா வச்சுப்பேன், உன்னை நினைச்சா. அவர் சொன்னார், இவர் வெளியே போவதற்கான உரிமை இருக்கிறது, அது கரெக்ட். ஆனா 5 வருஷத்துக்குள்ள இவர் வெறும் வெளியே போனா 5 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் அவர் ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டு தானே வெளியில உள்ள வந்தாரு. அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலே தெரியும், ஏற்காம இருக்கிறதுக்காக அந்த ஊழியருக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வரக்கூடிய நிறுவனத்தோட தான் நான் பணிபுரிவேன், அந்த ஊழியருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க இப்படி பேசுவது என்பதற்குல வலுத்தது வாழும் என்பதற்காக சொல்றது. நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க, இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இவங்க எல்லாம் வரணும், இவங்க வந்தா அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று நீங்க நம்ம ஊர் சட்டம் என்ன சொல்லுது, ஒரு கான்ட்ராக்ட் என்பது 2 பேரையும் பைண்ட் பண்ணணும். அது சட்டத்தை மீறிய செயல்னு அவருக்கு சொல்ல தெரியல. ஒரு கான்ட்ராக்ட்ல எங்கேயாவது ஒருதலை பட்சமா இருக்க முடியுமா? இப்ப ஒரு தொழிற்சங்க சட்டம் இருக்கு, ஒரு தொழிற்சங்கமே கூட எனக்கு உரிமை வேண்டாம் என்று எழுதி கொடுக்க முடியாது. அப்படி எழுதி கொடுத்தா அது செல்லாது. மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கிறத விட அதிகமான உரிமைகள் தொழிலாளி கிடைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர், ஒரு நிலையாணையை உருவாக்கலாமே தவிர அதுக்கு குறைகள் உருவாக்கினா தொழிலாளியே ஏற்றுக்கொண்டால் கூட, நான் என்ன கேட்கிறேன், என்னை கொலை செய்யலாம் என்று நான் எழுதி கொடுத்தால் கொலை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு வந்து விடுகிறதா? இது நாகரிக சமூகத்தில் நாம் அனுமதிப்பது கிடையாது. இது நீங்க எக்ஸ்ட்ரீமா கம்பேர் பண்றீங்க. ஒரு வேலை செய்யிட்டு ஒரு 8 மணி நேரம் அவர் சொல்லக்கூடிய விஷயம், கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு தலைப்பட்சமா இருப்பது அப்படிங்கிறது பொருத்தமான ஒரு விஷயமா இந்த கட்டம் வரைக்கும் இருந்தாலும், ஆனா எனக்கு எப்ப தோணுதான் நீக்குவேன் அப்படின்னா இது எந்த தார்மீகத்துல பொருந்தக்கூடிய ஒரு இந்த கட்டம் வரைக்கும் நீ இருந்தே ஆகணும்னு இல்ல. நீ வெளியில போனா நீ முன்னாடியே ஒப்புக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு போவோம். அந்த கம்பெனி அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ட்ரைனிங்காக ஒவ்வொரு வருஷமும் பில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஐடி கம்பெனிஸ். நான் சும்மா 5 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு 5 வருஷமும் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அதை நான் திடீர்னு ஒரு நாள் நான் இன்னொரு கம்பெனிக்கு போறேன் கிரீன் பாஸ்டர்ஸ் தேடி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அது ஈடு கட்டி ஆகணும். அதனாலதான் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. திரு கனகராஜ், அதே போல நான் படிச்சுட்டு வந்தது முழுவதையும் இந்த 5 வருடத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கிற போது நீங்க 2வது வருஷத்துல என்னை போக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த 5 வருடத்திற்கு பிளான் பண்ணி என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தனியார் நிறுவனத்துக்கு சேமிப்பு கொடுக்கறதுக்காக வரல. சோ 2 பேருக்கும் மியூச்சுவல் கான்ட்ராக்ட் என்னன்னா, உங்களுக்கு நான் வெல்த் கிரியேட் பண்ணுவேன், எனக்கு நான் ஃபேமிலியை பாக்குறதுக்கு நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா வெல்த் கிரியேட் பண்ற என்னைய நீங்க எந்த நிமிஷத்துல வேணாலும் வெளியே அனுப்புவது. இப்ப அவர் சொல்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஜனநாயகம், அதாவது மனித குல வளர்ச்சி என்பது இருக்கு இல்லையா, அது நீங்க வளர்ச்சின்னு சொல்றது உங்களுக்கு, நீங்க இன்க்ளூசிவ் குரோத்னு பேசுறீங்க பாத்தீங்களா, எந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டவரையும் கூட அழைத்து கொண்டு போவது தானே. நீங்க வலுத்தது வாழும், ஃபிட்டஸ்ட் மட்டும்தான் வாழும் அல்லது மைட்டியஸ்ட் மட்டும்தான் வாழும் என்பது காற்றினுடைய இது. நீங்க சட்டம் எதுக்கு போடுறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் அல்லது இதே வாய்ப்பை அடைய முடியாதவர். நீங்க இப்ப அவர் சொன்னார்னா, அப்போ ஒருத்தருக்கு வேலைங்க 20 மணி நேரம் வேலை பார்த்தாதான் உங்களுக்கு சம்பளம் தருவேன்னு சொல்றேன். அவர் ஒத்துக்கிட்டு தானே போறாருன்னா, நான் பசியும் பட்டினியுமாக இருந்தால் வேற வழி இல்லாம நான் போவேன். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக சொல்றது சட்டமே இல்லாத ஒரு அதான் நான் திரு நாராயணன் அவர்கள் கேட்டு போக விரும்புறேன். இந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும்
பல இயல்பான பல வரையறைக்கு பொருந்தாமலே இருக்கிறது. யூனியன்கள்ல இருந்து இதை தாண்டி வேலை நேரத்திலிருந்து வேலை சுமையிலிருந்து பல பொதுவான வரையறைகளுக்கு பொருந்தாமலே அவுட் ஆஃப் த ட்ரீம்லயே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தானே செய்யுது. கண்டிப்பா இருக்கு. ஆனா அது அந்த ஊழியருக்கு தெரிஞ்சுதான் அவர் வராரு. இப்ப யாரும் என்ன நீ ஆபீஸ்ல 8 மணி நேரம் எனக்கு விரும்பியே நான் கொத்தடிமையா இருக்க முடியுமா? இது நீங்க கொத்தடிமையோட கம்பேர் பண்ற அளவுக்கு இது மோசம் இல்ல. இப்போ அப்படிங்கறது தெரிஞ்சுதான் 20 மணி நேரம் வேலை பண்ண முடியும்னா ஒரு மனிதனால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குது, வருஷத்துல 2 மாசம் வெக்கேஷன் கிடைக்குது, எல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அதை சூஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டா சூஸ் பண்ண வேண்டியது அவருடைய அந்த எம்ப்ளாயியோட இதுவா இருக்கு. இல்ல இன்னும் இது பல வரையறைகளுக்குள்ள வர வேண்டிய ஒரு துறை என்ற இல்ல. இப்போ இந்தியால லேபர் லாஸ் மொத்தம் 400 லேபர் லாஸ் இருக்கு. அது வெறும் 3% எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் கவர் பண்ணுது. வெறும் 3% மக்கள், 5% மக்கள் கவர்மெண்ட்ல இருக்காங்க. 3% ஆஃப் பிரைவேட் செக்டார் கம்ஸ் அண்டர் லேபர் லாஸ். இவங்க எல்லாம் தான் புண்ணியப்பட்டவங்க. மீதி 97%, அதாவது 92% பாவப்பட்ட மக்கள். நீங்க அவங்கள பத்தி தான் இப்ப போனோம்னா இங்க வாசல் வேலை செய்யற செக்யூரிட்டி பூக்காரம்மா இவங்கள பத்தி கவலைப்படாம மாசம் 15 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு இவங்கள பத்தி நம்ம அவங்களுக்கு தெரியும். அதீதமான ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய துறை அப்படிங்கறதுனாலயே பல வரையறைகள் இருந்து இதை விலக்கி வைப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதாவது இவங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளுங்க. எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு 30 லட்சம் பேர் இந்தியால ஐடில இருக்காங்கன்னா எல்லாருமே பாக்கி பேர அந்த கிரீம் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச மக்கள். அவங்களுக்கு they know what to choose. அதனால அவங்கள பத்தி பாக்கி பேர் கவலைப்பட வேண்டாம். they will take care of themselves. மீதி 92% மக்கள் அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற மக்களை பத்தி கவலைப்படுறதுன்றது பெஸ்ட். திரு கனகராஜ் இல்ல திரு நாராயணன் சொல்ல விரும்புறேன். இதே ஆர்கனைஸ்டு செக்டார் இப்ப ஐ ரெப்ரசன்ட் நான் ஒரு காலத்துல சிஐடியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். எழுதவும் படிக்கவும் தெரியாமல் 10 ஆண்டு 15 ஆண்டு வேலை பார்த்த பிறகும் நிரந்தரம் அல்லாமல் இருந்த கரியில் உழந்து கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3003 பேர் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். இந்த நாராயணன் போன்றவர்கள் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நீங்க அந்த தொழிலாளிக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது இவரை பத்தி பேசினா இவருக்கு இப்ப ஒண்ணுமே படிக்கல, இவர் எதுவும் செய்யல. அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன், இன்றைக்கு நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டதென்றால் ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் சண்டை போட்டு அதை கொண்டு வந்தா நீங்க அதையெல்லாம் எப்படி மறுக்கிறீங்க? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் இந்த 2 தரப்பையும் மோத வைப்பதற்காக மட்டும் இதை பயன்படுத்துங்கள். நான் இன்று நாராயணன் கேட்க விரும்புறேன், இதே ஐடி செக்டார்ல 800 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் இவங்களை பாதுகாவலர்களை வைத்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவரும் வரட்டும். நாங்க நிறைய பேரை வச்சுட்டு கனகராஜ் இப்ப இன்ட்ரெஸ்டிங்லி பார்க்கும்போது இந்த லே ஆஃப்ல அதிகமாக இந்த பிங்க் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் லெவல்ல ஒரு 15 லட்சம் அதற்கு மேல வாங்கக்கூடிய பலருக்கு தான் இந்த பிங்க் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரெஷர்ஸ் காட்டிலும் குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை காட்டிலும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மிடில் லெவல் தான் பாதிக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு தான் இந்த நோட்டீஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் என்ன கேட்கிறேன், நீங்க நோ பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனின்னு 2 கம்பெனி சென்னையில் இருக்கு. காருக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறோம். திரு நாராயணன், நான் சாட்டர்ட் ட்ரீம்ஸ் ஷைனி கார்ஸ் சாட்டர்ட் ட்ரீம்ஸ் ILOவுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அவங்க எல்லாம் 3000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய கார் தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்கள் கொடுக்கறவங்க அவங்களையும் தான் வெளியே அனுப்புறாங்க. பாஸ்கான் மாதிரியான கம்பெனிகள் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க இதை மட்டும் தனியா அதுக்கும் போராட வர மாட்டீங்க, இதுக்கும் போராட வர மாட்டீங்க. அவன் கேட்டா அவன் ஒப்பந்த கூலி எப்ப வேணாலும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா அப்படின்றதுதான். பாக்கி பேருக்கு ஏன் இந்த துறையில யூனியன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இந்த துறை இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறதுக்கு காரணமே யூனியன் இல்லாததுதான் காரணம். வெறும் 30 லட்சம் மக்கள் இந்தியாவோட 8% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வெறும் பாத்திர முடியாது. இந்த OMR ரோடு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இதனால நீங்க கடை வச்சிருக்கிறவர், ஷேர் ஆட்டோ ஓட்டுறவர் எல்லாருமே இதனால
பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து 30 லட்சம் பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 80 லட்சம் பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு எந்த விதமான இந்தியாவோட லேபர் லாஸ் உண்மையிலேயே ஸ்டூபிட். 400 லேபர் லாஸ் இருக்கு சொன்ன மாதிரி. எந்த ஒரு கம்பெனியும் நான் அடிச்சு சொல்லுவேன், நான் இந்த அப்சல்யூட் காம்ப்ளைன்ஸ் அப்படின்னு எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாது. அவ்வளவு சிரமமான லேபர் லாஸ் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கும் அந்த அளவுக்கு. நீங்க சொல்வது போல திரு கனகராஜ், இந்த செக்டர்ல யூனியன் கிடையாது தான். இந்த செக்டர் மட்டுமல்ல, ஊழியர்களும் அதே அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? இல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன். தாதுமணல் கொள்ளையை யாருமே சட்டம் எதுவும் செயல்படாத காரணத்தினால்தான் ஏராளமாக எடுக்கப்பட்டது. நீங்க பப்ளிக் ரிசோர்சஸ் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னா நீங்க ஒண்ணு கட்டுப்பாடு இல்லைன்னா மனித வளத்தை நீங்க வளத்தின் ரத்தத்தை உறிஞ்சி நீங்க லாபம் கொடுக்கலாம்னு சொல்றது எந்த வகையில உரியறது? ஏதோ சும்மா இல்ல ரத்தத்தை உரியறதுன்னு ஓரளவுக்கு நீங்க ஒரு இல்ல நாராயணன், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுல எத்தனை பேருக்கு கணவனும் மனைவியும் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தா எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you read that report? என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. 35% மன அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி இருக்காங்க. குடும்பங்கள் முழுவதும் அப்படியே நீங்க வாழ்க்கை நடத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும். அதாவது ஒரு ஊழியர் நல்லா இருந்தாதான் கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஊழியர்களை வந்து இந்த டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாரையும் கம்பெனிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து ஊழியர்கள் அப்படிங்கறத டீஸ்ட்ரெஸ் பண்றதா ஸ்ட்ரெஸ் பண்றது? அதான் 15 லட்சம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு 15 நீங்க பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போய் தபகடியில தூக்கி போடுவோம் அப்படின்னா, ஒரு பிங்க் நோட்டீஸ் ஒரு நபருக்கு கிடைக்குது அப்படின்னா அவரால் இன்னொரு நிறுவனத்துல தன்னை எம்ப்ளாயபிள் ஆக்கிக்க முடியுமா? அவ்வளவு எளிமையா? அவ்வளவு பெரிய உயரத்துக்கு 15 லட்சம் கொடுப்போம். அப்ப நாளைக்கு நடுரோட்ல நிறுத்துவோம்னா? நாளைக்கு நடுரோட்ல இல்லையே, நோட்டீஸ் பீரியட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள இன்னொரு வேலை தேடிக்கிறது அவருடைய சாமர்த்தியம். அவர் அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அவர் எம்ப்ளாயபிள்னா அவர் ப்ரூவ் பண்ணிக்கட்டுமே. இல்ல நாராயணன், நீங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு, வெறுமனே 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்றாரு. இவர் போட்டிருக்கிறது 1ஆம் கிளாஸ்ல இருந்து அவர் எம்டெக்கோ எம்இஓ முடிக்கிற வரைக்கும் சேர்த்த அத்தனை அறிவையும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காரு. 2வது விஷயம், நான் அவரு ஏதோ கம்பெனி டேக் அதை எடுத்துக்கோ அப்படின்னு நான் அவர்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, இந்த வெரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட் ILOவோட உதவியோடு நடந்தது. நீங்க வேற ஊருக்கெல்லாம் இல்ல, ஷைனி கார்ஸ் ஷேட்டர்ட் ட்ரீம்ஸ், ஒரு எம்ப்ளாயி கூட நிரந்தரம் இல்லாமல் ஒரு தொழிற்சாலை இருக்க முடியுமா? அதை ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படி செய்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஒரு 3000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கறதுங்கிறத ஏற்கிறீங்களா? எல்லா இந்த மாதிரி ஒரு டெம்பரரி இல்ல எப்படி சொல்றீங்க? கம்பெனியோட பிரச்சனை, கம்பெனி இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சனே இல்ல அப்படின்னு கம்பெனி போக வேண்டியது. அதாவது வந்து கம்பெனி பார்த்தா போகட்டும், தொழிலாளி செத்தா சாகட்டும் நான் விட மாட்டேன். கம்பெனியும் இருக்கணும், தொழிலாளியும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும்னா இந்த பேலன்ஸ் இருக்கணும். அடுத்தது வாழும் என்பது ஸ்கூட்டர் இந்தியான்னு ஒரு கம்பெனி 10 வருஷம் இருந்தது. ஒரு ஸ்கூட்டர் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாம வெறும் சம்பளம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கம்பெனி இருந்தது, ஊழியர்களும் இருந்தாங்க, ப்ராடக்ட் இல்ல, ப்ரொடக்ஷன் இல்ல. பொதுமக்களோட அதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சா இன்னொரு இடத்துல வறட்சி இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3% மக்கள் அவங்கள மட்டும் சொகுசா வாழ வச்சுக்கிட்டு, அது 92 நீங்க சொல்ற அதே வார்த்தை ரத்தத்தை உறிஞ்சிறது. பொதுமக்களோட ரத்தத்தை உறிஞ்சி இந்த மாதிரி யூனியன் வச்சு அரசு ஊழியர்களுக்கோ இல்ல யாரெல்லாம் லேபர் லாவாலும் அவங்களுக்கு கொடுக்குற வழிதான். இல்ல வாங்க நாராயணன், கட்டுமான தொழிலாளிக்கும் ஒப்பந்த தொழிலாளிக்கும் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு கார் இண்டஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கு. நீங்களும் வாங்க, உங்களை முன்னாடி மினிமம் வேஜ்னு ஒண்ணு இருக்கணும். அடிப்படை அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றது வெறும் ஐடி துறையை மட்டும். எல்லாருக்குமே ஒரு செக்யூரிட்டி நெட்னு ஒண்ணு கண்டிப்பா தேவை.
கல்வியோ இல்ல ஒரு மருத்துவமோ எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாரும் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்ல ஊழியர்களை பொறுத்தளவில் ஆனா யூனியனால பெனிஃபிட் ஆக போற டார்கெட் யாரு அப்படின்றதுதான் மேட்டர். ரைட். இந்த தமிழகத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இது நிகழ்ச்சியில் இருவருமே சொன்னது போல ஊழியர் நலனும் முக்கியம், நிறுவனம் நலனும் முக்கியம். இதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் செய்யப்படும் பொழுது நிச்சயம் அந்த ஒரு பேலன்ஸ் போகும். அந்த ஒரு பேலன்ஸ் போற சமயத்துல பிரச்சனைகள் உருவாகும். ஊழியர் நலன் எந்த காரணத்தை கொண்டும் அவ்வளவு எளிமையில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இதே போல நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஒரு பேலன்ஸ் போகாம பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். இந்த துறை மேலும் சில வரையறைகளுக்குள்ள வரணுமா, யூனியன்கள் உருவாவது இதற்கான தீர்வா, இவையெல்லாம் நீண்ட கால விவாதத்துக்கான கேள்விகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு கனகராஜ் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம்.